எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? துப்பாக்கி வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 60% முடிஞ்சிருச்சு. பாம்பே கம்ப்ளீட்டாக ஒரு பாம்பே பேஸ்டு ஃபேமிலி, ஒரு தமிழ் ஃபேமிலிங்கிற மாதிரியான ஒரு கதை. அதனால் வந்து ஃபுல் படமே வந்து மும்பையில் தொடர்ந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ விஜய் அவர்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். எப்படி இருக்கு இளைய தளபதியோட ஒர்க் பண்ணுறது? எல்லாத்துக்கூட அஜித் சார் கூட, சூர்யா சார் கூட. விஜய் சார் வந்து நான் அவர்கிட்ட சொன்னதே தான் இங்கேயும் சொல்லுவேன். நான் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட ஒன்று சொல்லிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறதில்ல. பட் நான் வந்து எதிர்பார்க்கல உண்மையிலே இவ்வளோ ஒரு டைமிங், சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதை விட பயங்கர ஷார்ப் டயலாக்லாம் வந்து ஒரு பேஜ் இருந்தாலும் சரி. சில சீன்லாம் வந்து ஒரு சீனையே அப்படியே ஒரே ஷார்ட்டில் கூட பண்ணியிருக்கோம் நிறைய சீனை. அதாவது படத்தில் அப்படி வராது. படத்தில் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீனு ஃபுல்லாகவே ஒரே ஷார்ட்டாக ஷூட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரேஞ்சு வச்சு அதே திருப்பி பண்ணுவோம். யூஸ்வலாக இது வந்து டெக்னிக்கல் விஷயம். இது அந்த மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து இதுதான் இருக்காது, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா அந்த சீனை வந்து ஒரு ரேஞ்சு வச்சோன்னா அந்த ரேஞ்சில் எப்படி ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எந்த டைலாக் எந்த ரேஞ்சில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடிட்டிங்கில் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்லாம் ஒரே லென்த்தாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை கூட டைலாக்காக மிஸ் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர ஷார்ப். இது வந்து நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. உண்மையிலே நான் ஒரு மாஸ் ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் பயங்கர ஒரு டேலண்டடான ஒரு ஹீரோ விஜய் சார், அதில் நோ டவுட். சார், அண்ட் விஜய் சார் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இந்த படத்துல பாட வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. என்ன பாட்டு, அது என்ன விஜய் சார் பாடினாதான் நல்லா இருக்கும்னு நீங்க டிசைட் பண்ணீங்களா? அதாவது இந்த சாங்கு கம்போஸ் பண்ணி முடித்தோம். அப்போ முடித்த உடனே இந்த சாங் வந்து ஆக்சுவலி முன்னாடியே வந்து விஜய் சார் பாடி வந்து ஒரு 6 years ஆச்சு. இந்த படத்தை எப்படியாவது பாடி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுக்கு நடுவில் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோவுமே நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆக்சுவலி ஒரு ஹீரோ பாடினது கமல் சாருக்கு அப்புறம் ரெகுலராக பண்ணது வந்து விஜய் சார் தான். பட் இப்போ ஒரு 5-6 years நிறுத்தியிருந்தார். பட் இது எப்படியா நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நான் சொல்லாமையே கம்போசிங் முடிஞ்சோடனே ஹாரிஸ் சார் வந்து இந்த சாங் விஜய் பாட வைக்கலாமன்னாரு. நம்ம கேட்கல நினச்சேன். அவர் மைண்ட்லி இப்படி இருந்திருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொன்னோம். அதுக்கப்புறம் பாடினார். பாம்பேயில் ரெக்கார்ட் நடந்தது. அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து சென்னையில் வந்து திருப்பியும் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணோம். ரொம்ப கண்டிப்பாக வந்து வித்தியாசமாக இருக்கும். செட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அது ஆடியோ எப்படி வரும் அப்படிங்கிறத செட்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஒரு டேக் போவோம், திருப்பி ப்ளே பண்ணும்போது என்னதான் வந்து ஒரு ப்ளே பண்ணி ஆடினா கூட டான்சர்ஸ் எல்லாமே அவங்கள அறியாமல் ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு நல்ல மியூசிக்கு நல்ல சாங்குக்கு வரும். அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அப்புறம் சும்மா இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருந்து அதை பாடுவாங்க, அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமல் பாடுவாங்க. அப்போ தெரியும் நமக்கு இந்த சாங் நல்லா இருக்கும். அந்தளவுக்கு நிச்சயமாக வந்து நிறைய யூனிட்டுக்கு யூனிட்லேயே எல்லாருமே எங்கள் க்ரூ எல்லாருமே திருப்பி பாடுற ஒரு பாட்டாக இது இருக்குது. கண்டிப்பாக இந்த இயரோட இந்த ஆல்பத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்காக இருக்கும் அது. ஹாரிஸ் சாரோட உங்களோட காம்பினேஷன் எப்பவுமே நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க நேர்களுக்கு. ஸோ இந்த படத்துல லைக் ஏழாம் அறிவில் அந்த சைனீஸ் சாங் ஆகட்டும், கஜிங்க சுற்றுமொழி சிலர், இந்த படத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்காங்க கிரியேட்டிவாக பண்ணிருக்கீங்க? இதில் வந்து ஷூட் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து இப்போ நான் சொல்கிறது ரொம்ப சீக்கிரம் இது இப்போ. அதனால் சாங்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்பெஷல் அப்படி இன்ன வரைக்கும் இன்னும் இப்போது ஒரு 3 songs கம்போஸ் ஆகிருக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் பாதி தான் முடிச்சிருக்கோம். நான் சொன்ன ஆரம்பத்தில் இன்னும் படம் 40% முடியல அப்படின்ற அந்த 40% எல்லாமே சாங்கு தான். ஸோ அதனால் சாங்கை பற்றி இப்போது பிகினிங்கில் இப்போ சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து இந்த லெவலில் வந்து விஜய் சார் பாடின அந்த சாங் தான் ஸ்பெஷல். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். துப்பாக்கிக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், துப்பாக்கி ஸ்கிரிப்டை கேட்டு பாலிவுட் சைட்ல இருந்து அக்ஷய் குமார் சார் இந்த படம் நான் பண்ணணும்னு விருப்பப்பட்டாராமே, அது உண்மையா?
அக்ஷய்குமார் இல்லை, இந்த சாங் இந்த துப்பாக்கி ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்டு நான் ஹிந்தியில் பண்ணிவிட்டு அப்புறம் தமிழில் பண்ணலான்னு தான் ஒன்று இருந்தது. ஏன்னா கஜினிக்கு அப்புறம் ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக முடிவு பண்ணேன், ரீமேக் ஹிந்தியில். ஏன்னா இப்போது நம்ம இங்கேருந்து போய் ஹிந்தியில் பண்ணும்போது நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு அது வந்து இங்கே ஹிந்தியில் ரிலீஸ் ஆகும்போது ஆல்ரெடி ஒரு பார்த்த படமாகவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஹிந்தியில் போய் நம்ம பண்ணும்போது தமிழ் ஆடியன்ஸுக்கும் இது என்ன கதைன்னு தெரியாத ஒரு கியூரியாசிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பியும் இதுவும் ரீமேக்காக தான் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் அக்ஷய்குமார்கிட்ட இந்த கதை சொல்லி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் சாரோட டேட்டு இமீடியட்டாக இருக்குது அப்படின்னோடனே சரி ஃபஸ்ட்டு தமிழில் பண்ணிவிட்டு அப்புறம் ஹிந்தியில் பண்ணலான்னு சொல்லி அப்படி தான் மாறுச்சு. அது இதை முடிச்சுட்டு பேக் டு பிஃபோர் ரிலீஸ் இந்த படம் துப்பாக்கி தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். உங்களோட திரைப்படங்களை பொதுவாக தமிழ் சினிமாவில் இப்போ ஹீரோயினுக்கு ஆக்டிங் ஸ்கோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஆனால் உங்கள் படங்கள் வந்து ஒரு ப்ராமினன்ட் ரோல் கொடுத்துருப்பீங்க, ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்கும் ஹீரோயினுக்கு. இந்த படத்தில் காஜல் அகர்வால் எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஒர்க் பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த படத்தில் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இதில் லவ் ட்ராக்னு சொல்லலாம். படத்தில் வந்து பேரலாக இருக்கும். நான் வந்து கஜினியில் வந்து லவ் ட்ராக் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 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 க்யூட்டான, அதே சமயத்தில் ஒரு விவேக் சார் வடிவேல் சாரோட காமெடி மாதிரியான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் கலந்துருக்கும். இந்த படத்துலையும் இருக்குது. இந்த படத்தில் வந்து அப்படியே பாம்பேவோட கலர்ஃபுல்லான ஒரு லைஃப்பையும் பாம்பேவோட இன்னொரு அழுக்கான இன்னொரு உலகத்தையும் காட்டுற ஒன்று இருக்கும். இது வந்து ஒரு 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 அழுகி போன ஒரு ஆப்பிள் மாதிரி, ஒரு பக்கம் ஆப்பிள் பயங்கர அழகாக இருக்கிற ஆப்பிள், அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே இருக்கும். அது வந்து இந்த படத்தோட கலரு, ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் கலர் ஸ்கீமு, டேக்கிங்ஸ்லாம் கூட அந்த மாதிரி இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாமே ஒரு சைடு இந்த பொண்ணு காஜல் அகர்வால் வர்ற ஏரியா எல்லாமே கலர்ஃபுல்லாக ரிச்சாகவே இருக்கும். இன்னொரு ஏரியா ஃபுல்லாகவே ரகடாகவும் ராவாகவும் ரியல் லொக்கேஷன்லேயும் போய் இருக்கும். ஸோ ஒரே டைமில் ஒரு கலர்ஃபுல்லான லொக்கேஷன், ஒரு டாக்குமெண்ட்ரியான இன்னொரு பகுதி. ஸோ பம்பாயோட இரண்டு பகுதியுமே நாங்கள் இந்த படத்தில் காட்டியிருக்கோம். கண்டிப்பாக லவ் ட்ராக் வந்து கஜினியில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் அந்த ஃபன் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அந்த லவ் வந்து கொஞ்சம் சீரியஸ் ஆகிடும், பொயட்டிக் ஆகிடும். இந்த லவ் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு ஃபன்னாகவே இருந்துகிட்ருக்கும். நிச்சயமாக இது கூட ரசிகர்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே சார், அந்த சினிமாட்டோகிராஃபர் சந்தோஷ் சிவன் அவரை பற்றி நம்ம நிச்சயமாக பேசணும். ஏன்னா அவர் வந்து நிறைய இயக்குநர்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு சினிமாட்டோகிராஃபர். இஸ் அ வெரி டேலண்டட் பர்சன். அவர் இந்த படத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவரோட சினிமாட்டோகிராஃபி? இதில் வந்து அலெக்ஸா கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபில்ம் இல்லாமல் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணுறது. மற்றபடி நிறைய மல்டி கேமரா, ஒரு சீன் வந்து 4 கேமராவில் ஷூட் பண்ணுறது. அப்புறம் இந்த மாதிரி இது ரொம்ப எப்படி ஷூட் பண்ணோங்கிற இதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ திருப்பி ரொம்ப சீக்கிரமான இது. இதில் ஒரு பக்கம் அழகு இருந்தாலுமே இன்னொரு பக்கத்தில் வந்து அவர் சொல்லுவார், சந்தோஷ் சார் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு காட்டில் இருக்கிற ஒரு புலியை ஷூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காட்டில் இருக்கிற புலியை வந்து கொஞ்சம் லெஃப்ட் திரும்ப, கொஞ்சம் லைட்டு ஃபேவர் பண்ணு, இப்படி திரும்ப பேக் லைட்டில் நில்லுன்னு ஒரு புலியை சொல்ல முடியாது. ஸோ புலி அது எப்படி நிற்கிதோ அதை நம்ம அழகாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி வந்து அப்படி தான் இருக்கும். அந்த கதையை நிகழ விட்டு அதை வந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நல்லாயிருக்கும். சினிமாவில் வந்து பிஆர்ஓவில் வந்து நிக்கில் முருகன் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். எப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஒரே சமயத்தில் இந்த பக்கம் ரஜினி சாரை போய் பார்க்கணுன்னாலும் அங்கே வந்து நிக்கில் முருகன் அப்படி இருப்பார், இந்த பக்கம் கமல் சார் ஃபங்க்ஷன்னாலும் இருப்பார். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள், மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் இதெல்லாமே நடக்குதுன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி இடத்தெல்லாம் தவறாமல் இருக்கிற ஒரு ஆள் நிக்கில் முருகன். ரொம்ப மாடர்னான ஒரு ஆள். அவரோட வண்டியை பார்த்தீங்கன்னாவே திடீர்னு போய் திறந்து பார்த்தா அதில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின்
உடனே ஒரு ப்ரெஸ் மீட் முடிஞ்சால் உடனே எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு உண்டான எல்லாமே அந்த ஒரு கார்லேயே வச்சுருப்பாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு சினிமாவில் சொல்லணும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பார். ஒரு நார்மல் பிளேயில் இருக்க மாட்டார், அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு ஆள். ஸோ அவருக்கு வந்து இப்போது என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமாவில் வந்து பொதுவாக சினிமாவோட விஷயங்கள்லாம் முன்னெல்லாம் வந்து சினிமாவுக்குன்னு தனியாக ஒரு புக் இருக்கும், சினிமா எக்ஸ்பிரஸ், இன்னும் ஜெமினி சினிமா, அந்த மாதிரிலாம் நிறைய புக் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃப்ரைடே சண்டே ஆச்சுன்னா நியூஸ் பேப்பரில் வந்து சினிமாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து டெய்லி சினிமா பற்றி பண்ணுறாங்க. அப்புறம் இன்டர்நெட்டில் வெப்சைட் அது நிறையா வந்துடுச்சு. இப்போது வந்து சினிமா எல்லா ரூபத்துலேயும் தெரிகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் விட இப்போ வந்து நம்ம வந்து ஷூட்டிங்காக ஃபாரின் போனாலோ இல்லை வந்து வேறு ஸ்டேட்டில் இருந்தாவோ நம்ம ஊரில் என்ன நடக்குதுங்கிறது சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்கு வெப்சைட் இந்த மாதிரி இடத்துல ப்ரௌஸ் பண்ணோன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு ஒரு ஆப், சினிமாவில் என்ன நடந்துகிட்ருக்கு, நம்ம படம் இல்லாமல் நம்ம சக நண்பர்கள், சக நடிகர்கள், மற்ற டைரக்டருங்க வேறு லாங்குவேஜில் அதர் ஸ்டேட்டில் கூட என்னென்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆன படத்தோட ரிவ்யூஸ் என்ன, அது என்ன மாதிரி வந்துட்டுருக்கு, அதில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்புங்கிறது வந்து நிச்சயமாக சினிமாவோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி தான். சினிமாவுக்கு ஒரு ஃப்ரைடே சண்டே அன்னைக்கு மட்டும் சினிமா பற்றி தெரிஞ்ச நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் இன்றைக்கி காலைல நடக்குதுன்னா அப்போயே தெரிஞ்சுக்கிறது, நேற்று ரிலீஸ் ஆன படம்னா அன்றைக்கே தெரிஞ்சுக்கிறது, அப்படி அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அப்டேட்டான ஒரு விஷயங்கள் வந்து வந்திருக்கிறது. சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், ரசிகர்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தெரிகிற ஒரு ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கிற ஒரு மீடியா வந்திருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது.